Taste the Daily. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வாய்க்கால் பாலம் உடைந்ததை பார்வையிட வந்த அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாளக்குடியில் ஐயன் வாய்க்கால் பாலம் பழுதடைந்தது குறித்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் காவிரி ஆற்றில் இருந்து பாசன நீர் திறந்து விடப்பட்டதால் பாலம் உடைந்து பாதை துண்டிக்கப்பட்டது. இதனை அதிகாரிகள் கண் துடைப்பிற்காக பார்வையிட வந்தபோது அங்கு திரண்டிருந்த கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாதையின்றி தவிப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தற்செயல் விடுப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் என்ற கண்துடைப்பு கூட்டத்தில் விடியா அரசுக்கு எதிராக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் பயிர் காப்பீடு செய்தால் உரிய இழப்பீடு தொகையை சரியாக வழங்காமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 4,50,00,000 ரூபாய்க்கு மேல் பாக்கி வைத்துள்ள பணத்தை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவியர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனக்கள்ளி, மல்லன்குழி, சூரைபுரம் ஆகிய பகுதிகளில் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன. இங்கு பயிலும் மாணவர்கள் தாளவாடியில் இருந்து தங்கள் பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் அவதியடைந்து வருகின்றனர். மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கண்டு கொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசு போதிய பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.